ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஏஐ இமேஜ் கிளாசிஃபையரை பில்ட் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா இமேஜ் அனலைஸ் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு சொல்ல போகுது. இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் டூ இட். வெல்கம் பேக். நீங்கள் ஒரு வேளை இந்த சீரீஸுக்கு புதுசாக இருந்தால், நான் வந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சீரீஸோட இது தேர்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் சாட்பாட் பில்ட் பண்ணோம். ரெண்டாவது கஸ்டமர் ரிவ்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுற ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம். இந்த தேர்ட் ப்ராஜெக்ட்டில் ஏஐ இமேஜ் கிளாசிஃபையரை பில்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம GitHub Copilot யூஸ் பண்ணி கோடை டீபக் பண்ண போகிறோம். லாஸ்ட் ப்ராஜெக்ட்டில் GitHub Copilot வச்சு கோடை ஜென்ரேட் பண்ணோம். பட் இந்த ப்ராஜெக்ட்டில் கோடை வந்து நம்ம தான் டைப் பண்ணுறோம். பட் GitHub Copilot வச்சு எப்படி டீபக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடு, ரிலவெண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தோட GitHub லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த சீரீஸில் மற்ற ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஏஐ இமேஜ் கிளாசிஃபையர் அப்படின்னு ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிற பேக்கேஜஸ் வந்து என்னோட மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. தனியாக இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு டெர்மினல், நியூ டெர்மினல்னு போயிட்டு இங்கே ஏஐ இமேஜ் கிளாசிஃபையருங்கிற ஃபோல்டரில் தான் அந்த டெர்மினல் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். இதில் VENV அப்படிங்கிறது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறது. ரெண்டாவது VENVன்னு சொல்கிறது வந்து இந்த ஃபோல்டரோட பேர். ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. இது நம்ம இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். இதுதான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே VENV அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம பண்ண போகிற இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணும்போது இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து விஷுவல் என்விரான்மெண்ட்டை தான் வந்து பாயிண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்டர்பிரிட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் Ctrl+Shift+Pன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பைத்தான் செலக்ட் இன்டர்பிரிட்டருங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து இங்கே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட இன்டர்பிரிட்டர் வந்து நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மேண்டேட்ரி கிடையாது. பட் நம்மளோட பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டாலரை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறது வந்து ஃப்யூச்சரில் நம்ம பண்ணுற பேக்கேஜஸில் எந்த பிரச்சனையும் வராமல், டிபெண்டன்சிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உதவும். ஸோ முதல்ல அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் பிப் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிவிட்டு ஓகே ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸ்ட்ரீம்லிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறத ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேக்கேஜ். ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே வந்து இமேஜை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எந்த ஒரு மாடலும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே இருக்க ப்ரீ-ட்ரெயின் மாடலை ரெடிமேட் மாடலில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் ஆகும். டார்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம லோட் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடலை அந்த ஏஐ மாடலை ரன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த பில்லோ அப்படின்னு இதில் புதுசாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறோம். அந்த இமேஜஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படும். மீன்வைல் நம்ம வந்து ஒரு requirement.txt அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடலாம். அது எதுக்குன்னா, இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து GitHubக்கு புஷ் பண்ணும்போது இதில் என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சேர்த்து புஷ் பண்ணுவேன். அதுக்கு வந்து இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I'm going to create a new file requirements.txt அப்படின்னு நேம் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸ்ட்ரீம்லிட், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், டார்ச், பில்லோ இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் இது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ். ஓகே, இந்த இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து நடந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு புது பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். நியூ, அதுக்கு வந்து app.py அப்படின்னு நான் நேம் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கோட். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்ட்ரீம்லிட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணி அது STங்கிற ஒரு பேரில் வச்சுக்கிறோம். இதில் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா STன்னு தான் எல்லா இடத்துலையும் நான் யூஸ் பண்ணுவேன். இது ரெஃபர்ஸ் டு த ஸ்ட்ரீம்லிட். அப்புறம் வந்து நான் ப்ரௌசர் வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். அந்த பேஜோட டைட்டில் தான் நீங்கள் வந்து ஏஐ இமேஜ் கிளாஸிஃபையர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த பேஜ் ஐக்கான் ஒன்று கொடுத்தது வந்து நம்மளோட ப்ரௌசருக்கு டாப்பில் வந்து இந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு எமோஜி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம லேஅவுட் வந்து சென்டர்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நம்மளோட பேஜ் எப்படி இருக்கும், ப்ரௌசர் பேஜ் எப்படி இருக்கணுங்கிறத இங்கே நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அடுத்த லைனில் நான் வந்து நம்மளோட யூஐயோட இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸோட ஹெட்டிங் என்ன அப்படிங்கிறது ஏஐ இமேஜ் கிளாஸிஃபையர்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம்
அப்லோட் அன் இமேஜ் அண்ட் லெட் ஏ ஐடென்டிஃபை வாட் இட் கண்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு வந்து யூசருக்கு ஒரு கண்டென்ட். இதை பார்த்து அவங்க வந்து அங்கே அப்லோட் பண்ணுவாங்க. அதை தெரிவிக்கிறதுக்கான ஒரு சென்டென்ஸ் வந்து அங்கே கொடுக்குறேன். சரி, இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நான் இந்த கோடை வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸ்ட்ரீம்லெட் ரன் app.py app.py தான் நம்ம ஃபைல் நேம். ஓகே, இதை ரன் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும். ஓகே, நம்மளோட விண்டோ வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இதை தான் நான் சொன்னேன், ப்ரௌசரு இங்கே சின்ன ஒரு எமோஜி இருக்குது, ப்ளஸ் நம்ம டைட்டில் வந்துருச்சு, அப்லோட் அன் இமேஜ் அண்ட் லெட் ஏ ஐடென்டிஃபை வாட் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் அப்லோடர், ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அதுக்கான கோடை நம்ம எழுதிடலாம். ஃபைல் அப்லோடர் st.file uploader அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரீம்லைட்டோட ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு காம்பனண்ட்டு. ஸோ நம்ம அதை லோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து சூஸ் அன் இமேஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். என்னென்ன இமேஜ் டைப் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். JPG, JPEG, PNG இந்த ஃபார்மேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து அப்லோடட் _file அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இமேஜை சேவ் பண்ண போகிறோம். அதுக்கான கோடு தான் இது. அப்புறம் வந்து நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளோட யூஐயில் காட்டணும். அதுக்கு வந்து நம்ம லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும். அந்த கோடை வந்து நான் இங்கே இப்போ மேலே எழுதுகிறேன். நம்ம பிலோ அப்படின்னு ஒரு இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா ஒரு லைப்ரரி, இங்கே அதோட எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கோடு எழுதலாம். ஸோ இந்த கோடு என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் எம்டியாக இல்லைன்னா அந்த இமேஜை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை வந்து இமேஜுங்கிற வேரியபிளில் போட்டுரும். அப்புறம் இந்த st.image என்ன பண்ணுன்னா அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி நமக்கு காமிக்கும். இப்போ நம்ம விண்டோ என்ன வித் இருக்கோ அந்த வித்தை யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த அப்லோடட் இமேஜ் அப்படிங்கிறதா வந்து அதோட கேப்ஷனாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணுற இமேஜுக்கு மேலே இருக்கிற கேப்ஷன். ஸோ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறதுக்கான கோடு தான் இது. சரி, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துடலாம். சேவ் பண்ணிவிட்டேன். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரீம்லைட் ஆப் நம்ம ஓப்பன் பண்ணலையா, அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம இப்போ ஆட் பண்ண சூஸ் அன் இமேஜ், அப்லோட் 200 MB file.jpeg, PNG இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துருச்சு. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாக் இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே அப்லோடோட இமேஜ் நம்ம கேப்ஷன் வந்துருச்சு, என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுங்கிறது இங்கே காமிக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஹக்கிங் ஃபேஸ் பைப்லைனை இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்த கோடை மேலே ஆட் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து பைப்லைன்கிறது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஏஐ பார்ட்டு. இந்த பைப்லைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மாடல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதை லோட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஈஸி மெத்தடை கொடுக்கும். நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, மேனுவலும் கோடு வந்து மாடல் லோட் பண்ணுறதுக்கு பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பைப்லைன்கிறது வந்து இட் வில் மேக் த ஒர்க் ஈஸியர். அதுதான் நம்ம வந்து பைப்லைன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம மாடல் லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் வந்து லோட் கிளாஸிஃபையர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹக்கிங் ஃபேஸ் பைப்லைனை யூஸ் பண்ணுறோம். இந்த டாஸ்க் என்னங்கிறது பார்த்தா ஒரு இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் டாஸ்க் அப்படின்னு நம்ம அதை தெரிவிக்கிறோம். அடுத்தது நம்ம கூகுளோட ஒரு மாடல் யூஸ் பண்ண ப்ரீ ட்ரெயின் மாடல் யூஸ் பண்ணோம். இதோட பேர் விஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து VIT அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது வந்து இமேஜை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீ ட்ரெயின் மாடல். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்கே நான் பார்த்தீங்கன்னா st.cache resource அப்படின்னு ஒரு கோடு யூஸ் பண்ணுவேன். இது எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஸ்ட்ரீம்லைட் வந்து நம்ம மாடல் லோட் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக கேஷ் மெமரியில் மாடலை சேவ் பண்ணிக்கும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கிளாஸிஃபையர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸிஃபையர் அப்படிங்கிற வேரியபிள் தான் வந்து நம்மளோட மாடலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும், ஏஐ மாடல் ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து கிளாஸிஃபையருக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு என்ன இமேஜ் அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது இந்த மாடல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இட் மை டேக் சம் டைம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ரன் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இன்னொன்று வந்து நம்ம இமேஜை வந்து அப்லோட் பண்ணுற இமேஜை வந்து RGB ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சம் இமேஜஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பேரன்சி, கிரே ஸ்கேல் வேல்யூ இல்லை வேறு ஏதாவது கலர் ஃபார்மேட்டில் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் 3 சேனல் அந்த RGB இமேஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். அதுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே இந்த கோடை நான் இங்கே கன்வெர்ட் RGB அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே, நம்ம லோட் பண்ண இமேஜ் வந்து நம்மளோட மாடலுக்கு அனுப்பணும். அதுக்கு இந்த கோடை நம்ம எழுதிடலாம். இல்லை st.spinner அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமேஜ் லோட் ஆகும்போது ஒரு மெசேஜ் வரணும், அதை வந்து அனலைஸ் இந்த இமேஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது ஸ்ட்ரீம்லைட்டோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த இமேஜை நம்ம வந்து கிளாஸிஃபையர் இங்கே நான் க்ரியேட் பண்ணதைங்கன்னா அந்த கிளாஸிஃபையருக்கு நம்ம அனுப்புகிறோம். அனுப்பிட்டு ஒரு டாப் 3 ப்ரெடிக்ஷனை கொடுக்குற மாதிரி சொல்கிறோம். அதை வந்து ப்ரெடிக்ஷனுங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷனை வந்து டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, அதுக்கான கோடை நம்ம எழுதிடலாம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்கும். அந்த 3 வேல்யூ வந்து நம்ம வந்து
ஒரு லேபிள் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் ஸ்கோர். ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் என்னன்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அது ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்கான ஸ்கோர் அது. இதை நம்ம முந்தின ப்ராஜெக்ட்டில் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருப்போம். அதே தான் இங்கேயும் நான் யூஸ் பண்ணுறேன். இது 3 ப்ரெடிக்ஷனுங்கிறனால வந்து ஒரு லூப்பில் நான் ரன் பண்ணுறேன். அதுக்கு இந்த ஹெட்டிங் தான் வந்து சப் ஹெட்டிங் வந்து டாப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட யூஐயில் டிஸ்பிளே ஆகும். இந்த 0.2f அப்படின்னு கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரோட பர்சன்டேஜை வந்து ஒரு 2 டெசிமலோட லிமிட் பண்ணிடுறோம். அதுக்கு தான் 0.2f நம்ம கொடுக்கும். ஓகே, நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். பட் வந்து இப்போ ஒரு வேளை வந்து இமேஜ் அப்லோட் பண்ணதை வந்து ஏதோ ஒரு கரப்டட் இமேஜ் இல்லை இந்த இமேஜை வந்து இதனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கணும். அந்த எரரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த இமேஜ் செக்ஷனில் ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நான் இந்த ஏஐ செக்ஷன், இந்த கிளாஸிஃபையர் செக்ஷனை நான் தனியாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுருவோம், கிளாஸிஃபையர் லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்லோட் ஃபைல், இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எரர் ஹேண்டில் பண்ணிடலாம். ட்ரை கொடுத்துருவோம். இது எல்லாத்தையும் இண்டென்ட் பண்ணலாம். இண்டென்டேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பைத்தானை பொறுத்தவரை. ஓகே, இப்போ வந்து நம்ம எரர் கண்டிஷன் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் எரர் ஹேண்ட்லிங் பண்ணிட்டேன். எரர் இப்போ ஒரு வேளை இமேஜ் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா இமேஜ் குட் நாட் பி கிளாஸிஃபைட் அப்படின்னு நமக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்துடும். ஓகே, இஃப் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் அப்லோடட் ஃபைல் இஸ் நாட் நன், அதாவது அப்லோட் ஃபைல் ஏதாவது பண்ணி இருந்தாங்கன்னா இது நடக்கணும். ஒரு வேளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த எல்ஸ் கண்டிஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு நேராக நம்ம எல்ஸ் கண்டிஷன் எழுதிடலாம். ஓகே, எல்ஸ் அப்லோட் இமேஜ் ஏபிஜி ஆர் பிஎன்ஜி இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு டைம் சேவ் பண்ணிடுறேன். ஃபைல் சேவ், ஸ்ட்ரீம்லெட் யூஐயை லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து மாடலை லோட் பண்ணும், அதனால் இட் மை டேக் சம் டைம். பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி கிளாஸிஃபையர் லோடிங் அப்படின்னு நமக்கு வரும். ஸோ விச் மீன்ஸ் தட் இப்போ மாடல் வந்து லோட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்மளோடது ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்லோட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம கேட் ஓப்பன் பண்ணுவோம். கேட் இமேஜ் வந்துருச்சு. டாப் ப்ரெடிக்ஷன் டாபி கேட், கான்ஃபிடன்ஸ் 71, டைகர் கேட், இஜிப்ஷியன் கேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்டோட வெரைட்டியுமே வந்து காட்டுது. சரி, ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு இமேஜ், இப்போ டாகை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, என்ன ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா கோல்டன் ரிட்ரைவர், கான்ஃபிடன்ஸ் 96 பாயிண்ட். இது வந்து ஒரு ப்ரீடு. ஸோ அது வந்து பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. ஸோ வி கேன் கோ வித் கோல்டன் ரிட்ரைவர். ஸோ இது வந்து ஒரு பேசிக் மாடல் அப்படிங்கிறனால வந்து நீங்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு டெமோக்கு இந்த மாடல் இஸ் மோர் தென் இனஃப். பாட்டம் லைன், நம்மளோட ஆப் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இமேஜ் கிளாஸிஃபையர் நம்ம கொடுக்குற இமேஜை என்ன ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கொடுக்குது. சரி, இப்போது நம்ம இது வந்து கோபைலட்டை கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் கோடுக்கு மறுபடியும் போயிட்டேன். இங்கே வந்து நான் வந்து இதை 3 விதமாக கோபைலட் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல இன்டென்ஷனலாக நம்ம கோடை வந்து தப்பாக பண்ணுவோம். ஸோ RGB பதிலாக RBGன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுவோம். ஃபைல் சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெர்மினலில் இதை ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு இமேஜை நம்ம லோட் பண்ணலாம். ஓகே, நமக்கு இப்படி ஒரு எரர் வருது. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோபைலட் போகலாம். இதை பற்றி நீங்கள் கூகுள்லாம் எதுவும் பண்ண வேணாம், டைரெக்டாக கோபைலட்டுக்கே போகலாம். இந்த எரரை நம்ம அங்கே போடுவோம். ஒருவேளை இந்த கோபைலட் இது ஓப்பன் ஆகலைன்னா வந்து Ctrl+Alt+I ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். எக்ஸ்பிளைன் திஸ் எரர் இன் a beginner friendly language, do not rewrite the whole application, identify the exact line causing the issue and show only the smallest accurate fix. இந்த எரர் வந்து எந்த லைனில் பிரச்சனை வருது அதை மட்டும் எனக்கு காமி, ஸ்மாலஸ்ட் ஃபிக்ஸ் கூட, ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கூட அப்படின்னு நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கலாம் இந்த சின்ன சேஞ்சுக்கு எவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட் தேவையான, பட் நான் ஒரு டெமோக்காக இந்த சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் வந்து நாளைக்கு எரர் வரும்போது எந்த கோடில் நீங்கள் இந்த எரருக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கீழே நீங்கள் எரர் கொடுக்கலாம், மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இது கோபைலட் எப்படி நம்ம கொடுக்குதுன்னு பார்ப்போம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே app.pyங்கிறது ஆல்ரெடி டேக் ஆயிடுச்சு. ஸோ இட் நோஸ் வாட் த ஹோல் ப்ராஜெக்ட் இஸ். அதை வச்சு நான் ஐடென்டிஃபை ஆயிடும். சொல்லுது பாருங்கள், நம்ம ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கோட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லுது. இதை ரீட் பண்ணுது, எவாலுவேட் பண்ணுது, அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, லெட் இட் ரன். ஓகே, இது என்ன சொல்லுது, ஸ்மாலஸ்ட் ஃபிக்ஸு கன்வெர்ட், இந்த லைனை வந்து இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. ப்ராப்ளம் இஸ் சிம்பிளி டைப்போ ஆன் லைன் 30. நம்ம லைன் 30 இந்த இடத்துல தான் டைப்போ ப்ராப்ளம், இதை இப்படி மாற்றுங்கன்னு சொல்லுது. சரி, ஓகே, இது நமக்கு தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து எரரை வந்து நம்ம டீபக் பண்ணிக்கலாம். ஓகே, RGB நம்ம மாற்றியாச்சு. சரி, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். ஃபைல் சேவ் பண்ணிடுவோம். சரி, இப்போ வந்து நான் வந்து ஒரு அன்ஃபெமிலியர் கோடை கோபைலட் வச்சு கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோ. அப்படின்னு அந்த செனாரியோ பார்ப்போம். நமக்கு ஒரு கோடு வந்து நம்ம பண்ணியிருக்கோம், இல்லை வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ண ப்ராஜெக்ட் எடுத்து பார்க்குறோம். அதில் வந்து இந்த லைன் எனக்கு புரியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லைன் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கலாம். எக்ஸ்பிளைன் திஸ் கோட் லைன் பை லைன் இன் பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ், வை இஸ் st.cache resource needed here. இந்த லைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன்.
இந்த கோடை மாடிஃபை பண்ணாமல் இது எதுக்குன்னு மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாவது கோடு தெரியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம். அது வந்து எதுக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். ஏன் இஸ் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் மாடல் கேன் டேக் லாட் ஆஃப் டைம் அண்ட் மெமரி. ஒவ்வொரு டைமும் இமேஜை வந்து கிளாசிஃபிகேஷன் மாடல் லோட் பண்ணுறது அது இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கேஷ் பண்ணிக்கலாம்னா அந்த மாடல் டேக் பண்ணுற டைமும் குறையும், ஸோ ரிசோர்ஸும் கம்மியாகும் அப்படிங்கிறதான் சொல்லுது. இன் ஷார்ட், ஹெல்ப்ஸ் த ஆப் அவாய்ட் ரீலோடிங் த ஹெவி ஏஐ மாடல் ரிப்பீட்டட்லி. அதுக்கு வந்து ஸ்ட்ரீம்லேட் கேஷ் பண்ணிக்கும் இந்த மாடலை, அதை தான் சொல்லுது. சரி, தேர்டு மெத்தட் நம்ம எப்படி பண்ணலான்னா, ஒரு கோடை செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தான், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம கோடை எக்ஸ்பிளைன் சொல்கிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கோடை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். மேபி எந்த கோடு, சரி இந்த கோடை இதை நான் ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். எக்ஸ்பிளைன் வாட் திஸ் லைன் டஸ், வாட் டைப் ஆஃப் வேல்யூ வில் ப்ரெடிக்ஷன் கண்டைன், ஷோ a small example of the expected output, do not change the code. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு கோடையும் நான் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த கோடை ஹைலைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறேன். கோபைலட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண கோடை அது வந்து காமிச்சிச்சு, இந்த லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டிங் அப்லோடட் இமேஜ் டு த ஏஐ மாடல், ஆஸ்க் ஃபார் T3 likely labels அப்படின்னு சொல்லுது. Classifier is loaded in the model. Image is the image you upload. Top 3 means use 3 best class. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து நான் கொடுக்காம ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி கோபைலட்டை அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறேன். அது வந்து நம்ம கேட்ட மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் another way to use Copilot. It's not actually debugging, but கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம போன ப்ராஜெக்டில் கோபைலட் வச்சு ஒரு கோடை ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் பண்ணோம். பட் இந்த ப்ராஜெக்டில் நம்மளே கோடை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடை டீபக் பண்ணுறதுக்கும் அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கோபைலட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் a different way of using கோபைலட். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஏஐ இமேஜ் கிளாசிஃபையர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைட்டை வச்சு எப்படி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். ஒரு இமேஜஸை எப்படி யூசர்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ப்ரீ ட்ரெயின் மாடல் ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். அப்புறம் ப்ரெடிக்ஷனை கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரோட எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். முக்கியமாக நம்ம ஜிட்ஹப் கோபைலட்டை வச்சு எப்படி ஒரு கோடை டீபக் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நம்மளோட பேஸை அதிக பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ப்ராஜெக்ட்ஸ் இன் திஸ் ஏஐ ப்ராஜெக்ட் சீரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஜிட்ஹப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சீரிஸுக்கு மற்ற வீடியோஸை பார்க்கலன்னா அதோட பிளேலிஸ்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் மறுபடியும் பார்க்குறேன். அடுத்து கார்த்திக் சைனிங் ஆஃப். பை. நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும்னு எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலாக நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.